Hi friends, welcome to Paris Kitchen. இன்னைக்கு வீடியோல சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் தேவையான உருளைக்கிழங்கு கிரேவி தான் நம்ம செய்ய போறோம் फ्रेंड्स. அது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம எப்படி செய்யலாம் டேஸ்டியா அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இப்போ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி செய்யிறதுக்கு 4 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் फ्रेंड्स. ஒரு 3 விசில் விட்டா போதுமானதா இருக்கும். இதையே நம்ம பாருங்க வெந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சிட்டு நம்ம இந்த தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இது நீங்க மசிச்சு விட்டாலும் போதும், இல்ல நீங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கறனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் அதை சிறு சிறு துண்டுகளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். இந்த கிரேவி செய்யறது பாத்தீங்க பூரி சப்பாத்தி மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் फ्रेंड्स. இப்போ கடாய் நம்ம அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமா 50 மில்லி அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா வாசனை பொருட்களை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. இது எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயில்ல இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இது கூட நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆயில்லையே கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆயிலில் கலந்து விடும்போது பச்சை வாசமெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் இது நல்லா ஆயிலில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. நல்லா வாசமாக நல்லா கமன்னு வாசனையோடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் ஏன் இந்த மசாலாவை இவ்வளோ தூரம் டைம் எடுத்து வேக வைக்கிறேன்னா, நம்ம உருளைக்கிழங்க ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் அதிக டைம் எடுக்காது. அதனால தான் நான் மசாலாவை நல்லா முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இது இந்த மசாலாவோட ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் வச்சா மட்டும் போதுமானதாக இருக்கும். நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மசாலாவில் உருளைக்கிழங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட மல்லி இலை இருக்கிறவங்க மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் கசூரி மேத்தி இலையை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கிரேவி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.